ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நான் என் பசங்களுக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு. இது வந்துட்டு மண்பானை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, கும்பாபிஷேக கலசம் அந்த மாதிரி. இது ஒரு கலசம் 2 வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணல, கழுவிட்டு, இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காயெல்லாம் என்னென்னா ஏன் இப்படி இருக்குன்னா, ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. கொட்டையோடு கட் பண்ணி ஒரு 3 நெல்லிக்காய் மட்டும் கட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். ஏன்னா 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா, என் பசங்க ஸ்கூலுக்கு தண்ணி கொடுக்கும்போது அதில் ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டு கொடுப்பேன். அந்த சாரெல்லாம் அந்த நெல்லிக்காய் தண்ணியில் அவங்க குடிச்சிட்டு வருவாங்க. வந்து கழுவும் போது அந்த நெல்லிக்காய் கசப்பே இருக்காது, அப்படியே சக்க மாதிரி இருக்கும் சாயந்தரத்தில் கழுவும் போது. இது வந்துட்டு அந்த ஒரு 3 நெல்லிக்காய் 1/2 கிலோவில் மீந்து ஃப்ரிட்ஜ்லேயே கடந்து வீணாக போச்சு, காய்கறிக்காய் கூடையிலேயே. ஸோ இதை வந்துட்டு டக்குன்னு என்ன செஞ்சேன், ஆல்ரெடி நான் நைட்டு தலைக்காக கஞ்சி வடிச்ச கஞ்சி இருக்குது கொஞ்சம். இந்த நெல்லிக்காய் வீணாக போக வேண்டாம், ஏன்னா இது புதுசு வேறு. இது தயிர் ஊற்றலான்னு தான் முதல்ல எடுத்தேன். புதுசு கொஞ்சம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டு இந்த நைட்டு வடித்த தண்ணி, சோறு வடித்த கஞ்சி தண்ணி இது. ஸோ இதை வந்துட்டு இதில் ஊற்றி நல்லா குணிக்கி மூடி போட்டு வச்சிட்டோம்னா தலைக்கு வந்து எடுத்து ஷாம்பு போட்டு இல்லை சீயக்காய் அரப்புத்தூள் எதுவோ ஒன்று கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சி குளிக்கலாம். தலையை நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இது வந்து இந்த நெல்லிக்காய் வந்து இந்த கஞ்சியில் நல்லா ஊறி போயிருக்கும். நல்லா குழைச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் நம்ம வந்துட்டு தேய்ச்சி அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அதில் ஷாம்பு போட்டு, ஷாம்பு மிக்ஸ் பண்ணுவோம்ல தண்ணியில், அதுக்கு பதில் இந்த கஞ்சி மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் இந்த கஞ்சி கொஞ்சம் 1 டம்ளர் எடுத்து அலசினதுக்கப்புறம் வெறும் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடிக்கெல்லாம் சோப்பு போட்டு குளிச்சுட்டு லாஸ்ட்டு தலையில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு வந்தீங்கன்னா இந்த கஞ்சி நெல்லிக்காவில் இருக்கிற அவ்வளோ சத்தும், முடி காலு முடி கொட்டுறது இதெல்லாம் அப்படியே இருக்கும். நமக்கு கஞ்சி தேய்ச்சி குளிச்ச மாதிரியே இருக்கும், வெறும் ஷாம்பு போட்டு குளிச்சதோட. ஸோ இதை எடுத்து நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தலை குளிக்கும்போது, நாளைக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி தான் குளிப்பேன். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இதை எடுத்து குளிச்சு காட்டுறேன் எப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் ஃபால் இந்த வெயிலுக்கெல்லாம் ஆகாது, நல்லாயிருக்கும். இதில் வேணுன்னா கஞ்சி வடித்து வச்சு இன்னும் 2 நெல்லிக்காய் நீங்கள் வந்து பானை மாற்றலை. நான் வந்து தயிருக்காக இப்போ இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இதை ரெடி பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி வச்சுருவேன். நார்மலாகவே வெறும் கஞ்சி தண்ணி நெல்லிக்காய் போட்டு வச்சுக்கலாம், வெறும் பவுல்லையே, சும்மா நார்மல் பானையிலேயே. ஸோ இது நான் வந்துட்டு இப்போ தயிர் ஊற்றுறதுக்காக இதை இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது சரியாயிடுச்சுன்னா நான் இது காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து நான் தயிர் ஊற்றிக்க யூஸ் பண்ணுவேன். இதை வந்து மேலே நீங்கள் தயிர் கஞ்சி தண்ணி ஊற்றிக்கிட்டேவும் இருக்கலாம், நெல்லிக்காவை 2 கட் பண்ணி போட்டுக்கிட்டேவும் இருக்கலாம். அப்படியே மாத கணக்கில் இருந்தால் கூட கெட்டு போகாது நெல்லிக்காய். ஆனால் கை வச்சு கலக்காமல் கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.